கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 5வது வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். கடவுளுடைய கிரியை ரொம்ப மகத்துவமானது. மகத்துவம்னா என்ன தெரியுமா? ஒப்பிட முடியாத ஒன்று. அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருந்துச்சு, எங்கள் தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, என் நண்பர்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஏதோ ஒன்றோட நம்ம ஒன்று ஒப்பிடுறோம் தெரியுமா? அப்பா நமக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாருன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்குது. அல்லது நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னு வைங்களேன், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்க, இது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. ஒன்றோட ஒன்றை ஒப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஒப்பிட முடியாத ஒன்று தான் மகத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்னா அர்த்தம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவை. அப்போ கடவுள் நமக்கு செய்கிற கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப மகத்துவமானது, எதோடும் ஒப்பிட முடியாத ஒன்று. அப்படி ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் யாருமே செஞ்சிட முடியாது. கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும், கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ மகத்துவமான ஒப்பிட முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும், செய்வார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அவரை நம்பி இருக்கணும். எல்லா விஷயத்திலும் அவரையே நாம் முன்வைத்து அவரை நம்பி இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற செயல், செய்கிற கிரியைகள் ரொம்ப மகத்துவமானதாக இருக்கும். அது ரொம்ப நன்மையானதாக இருக்கும், அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும், எந்த விதத்திலும் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்காது. அதனால தான் இந்த வசனம் இப்படி சொல்கிறார், கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். அப்போ எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு என்ன செஞ்சால் அவளோட வாழ்க்கையில் அவன் நல்லா இருப்பா, என்ன செஞ்சால் இந்த மகன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனை, நல்லா யோசித்து இது செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த குடும்பம் நல்லா வாழும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமாக யோசித்து ஆழமாக சிந்தித்து நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிரியை தான் மகத்துவமானது. அப்போ கடவுள் நம்மை குறித்து ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழமான யோசனையோடு ஒரு தீர்க்கமான முடிவோடு அவர் நமக்கு செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த கிரியை தான் மகத்துவமானது, எதோடவும் ஒப்பிட முடியாத ஒரு கிரியை. அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து அவர் ஆழ்ந்த சிந்தனையுள்ளவராக இருக்கிறார், நல்ல ஆழமாக யோசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம குறித்து நம்ம என்ன பண்ணுனா நம்மளாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனை, நல்ல தீர்க்கமாக யோசித்து அதில் தீர்க்கமான முடிவெடுத்து அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவருடைய கிரியைகள் எப்பொழுதுமே மகத்துவமானது, ஒப்பிட முடியாதது, யோசித்து கூட பார்க்க முடியாது. அதனால தான் எண்ணி முடியாத அதிசயம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட கிரியையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார், செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் கேளுங்க, கடவுளிடத்தில் கேளுங்க, தீர்க்கமாய் முடிவெடுத்து ஆழமாய் யோசித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதை செய்வார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகத்துவமான கிரியைகளை நீர் செய்ய வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை குறித்து நீர் ஆழமாய் சிந்தித்து அதற்கு பிறகு செய்கிற அந்த கிரியைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.